மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய, லைஃப்ல நல்ல டெவலப்மெண்ட் தரக்கூடிய, அதாவது இவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் தடை இல்லாம வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தலம். அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம லைஃப்ல ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்ல போனா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவான கோயில். அந்த மிதுன ராசிக்கு உண்டான அதிபதினா புதன் பகவான். அந்த புதன் பகவானுக்கு உண்டான ஆலயம் என்றால் திருவெண்காடு. அங்கு சென்று வழிபடலாம். அப்படி இல்லை என்றாலும் மிதுன ராசியில் பிறந்த மிருக சீரிஷம் நட்சத்திரம், அதாவது 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், இந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான ஆலயம் என்று சொன்னால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம் என்றால் அது திருவாதிரை நட்சத்திரம். அவங்க திருவாதிரை நட்சத்திர நாள்ல அவங்க கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரரையும் அல்லது திருநாகேஸ்வரத்தையும் அல்லது அவங்க திருப்பாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கோ, அப்படி இல்லைன்னா நாகூர்ல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலையோ, இவங்க இந்த 4 ஆலயங்களிலும் ஒரே நாள்லயோ அல்லது முடியலன்னா இவங்க கண்டிப்பா இவங்க அந்த ஒரு ஆலயமாச்சும், இதுல 4ல ஏதாச்சும் ஒரு ஆலயம் இந்த திருவாதிரை நட்சத்திர நாள்ல இவங்க சென்று வந்தாங்கன்னா இவங்க லைஃப்ல இவங்க நினைச்ச மாதிரி மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமா அமையும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்றால் புனர்பூச நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அப்படி அந்த குரு வழிபட்ட ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம் என்று சொன்னால் தஞ்சாவூர் அருகே அமைந்துள்ள தென்குடி திட்டை. இந்த தென்குடி திட்டையில குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜகுருவாக இருக்கிறார். அதனால இங்க நீங்க சென்று வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ராஜவமைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். அதுக்கு அடுத்தது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஆலயம் என்று சொன்னால் அது பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இவங்க பூச நட்சத்திர நாள்ல அல்லது சனிக்கிழமைகள்ல இவங்க கும்பகோணத்துக்கு அருகே அமைந்துள்ள திருநறையூர், அதாவது நாச்சியார் கோயில் அருகே உள்ள ராமநாத சுவாமி கோயில், அங்க சென்று வழிபட வேண்டும். அங்கு ராமர் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க சனி பகவான் தன் குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்லலாம். அப்படி அந்த ஆலயம் சென்று இவங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் வழிபட்டாங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு